ஹலோ டியர்ஸ், வெல்கம் டு அவிலா ஆர்கானிக் கார்டன் அட் ஹோம். இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா 50க்கு மேற்பட்ட அரிய வகையை, அதாவது நாட்டு ரகங்கள் வந்துட்டு உங்களுக்கு விதைகளாக ஷேர் பண்ண போகிறேன். அதில் ஒரு சில ரகங்களை நான் ட்ரை பண்ணி அதனுடைய அறுவடையுமே உங்களுக்கு வீடியோவில் போட்டிருப்பேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் வந்து நான் என்னென்ன விதைகள் உங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு வீடியோவில் நான் தெளிவாக சொல்லியிருப்பேன். பாருங்கள் எந்த அளவுக்கு வந்துட்டு நான் கொடுக்கக்கூடிய விதைகள் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு முளைப்பு திறன் இருக்குது, நல்லா ஈல்டிங் கிடைக்குது பாருங்கள். ஸோ இதெல்லாமே நான் வந்துட்டு இந்த விதைகளை தான் உங்களுக்கு நான் தேர்வு பண்ணிவிட்டு நான் என்னுடைய கார்டனில் ட்ரை பண்ணிவிட்டு கொடுக்குறேன். இதெல்லாம் வந்து தோட்டத்திலேருந்து நான் வாங்கின விதைகள், கொத்த வர விதைலாம். ஸோ அந்த மாதிரி சில விதைகள் எனக்கு கிடைக்காத விதைகளை நான் வெளியிலையும் பர்ச்சேஸ் பண்ணி உங்களுக்கு நான் அதை வந்து ஃப்ரீயாக ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ யாருமே இந்த மாதிரி கொடுக்க முடியாது. 50க்கு மேலே விதைகள் வந்துட்டு இருக்குது. ஸோ நீங்கள் வீடியோ பார்க்கும்போது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும். ஸோ பாருங்கள் கொத்தவரையெல்லாம் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம போடக்கூடிய அந்த கத்திரி ரகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி முளைச்சிருக்கு பாருங்கள். ஸோ எல்லாமே என்னால் முடிஞ்ச வகையில் என்கிட்ட இருக்கக்கூடிய விதைகளை எனக்கு மட்டும் தேவைக்கு ஏற்ப வச்சுக்கிட்டு மீதி எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ பாருங்கள், இதை மாதிரி வெண்டை ரகம், அவரை, மூக்குத்தி அவரைலாம் நிறையவே உங்களுக்கு வந்து விதைகள் வந்துட்டு எடுத்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். பாவக்காய் இதுவுமே இருக்குது. ஸோ வந்து சின்ன பாகல் கிடையாது, பெரிய பாகல், ஓரளவு மீடியம் சைஸ் பாகல் தான். ஸோ அது வந்து நான் நல்லா வந்துட்டு மண்ணில் வந்து அடி உரம் நல்லா பெஸ்ட்டாக கொடுத்தனால எனக்கு வந்து சூப்பரான ஒரு ஈல்டு கிடச்சிருக்கு. லாங்காக இருக்கும் அந்த பீட்ருக்காடு. இது வந்து பார்த்திங்கன்னா சிவப்பு கலர் வந்து காராமணி. இதுவுமே 2 விதைகள் இருக்குது. நான் வந்துட்டு யாருக்கு அந்த லக்கு போதோ தெரியல கொடுத்துருக்கேன். இன்னுமே வந்துட்டு உங்களுக்கு வந்து நான் என்னுடைய கார்டனில் இதில் இல்லாத விதைகளை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இதெல்லாம் சுண்டைக்காய், அதனுடைய விதைகள். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சம்பங்கி கிழங்கு. லைக்ஸ் வந்துட்டு 5 லைக்ஸ்க்கு மேலே, அதாவது 3 லைக்ஸ்க்கு மேலே வாங்கி, அதுவும் கண்டினியூஸாக அது ஒரு 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் வாங்கினவங்களுக்கு இந்த சம்மங்கி, அப்புறம் வந்து இறகு அவரையில் பச்சை கலர் அதுவும் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த கத்தரி ரகத்தில் செவந்தம்பட்டி கத்தரி, இது வந்து பார்த்திங்கன்னா பப்பாளி விதை. ஸோ செடி பீன்ஸு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செடி அவரை, இதெல்லாம் வந்து ஒரு சில ரகங்கள் வந்துட்டு நான் வந்து இந்த லைக் வந்துட்டு கண்டினியூஸாக ஒரு 3-4 டைம் தொடர்ச்சியாக வாங்கினவங்க ஒரு 5 பேர் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அவங்களுக்கெலாம் இதை வந்துட்டு நான் போட்டிருக்கேன். மீதி எல்லா விதைகளுமே எல்லாருக்குமே கொடுத்துருக்கேன். இது மாதிரி பாருங்கள் புளிச்சக்கீரை, இதெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. பாகல், இது இல்லை பாகல் இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு தூதுவளை, இது வெண்டை, இதெல்லாம் பாருங்கள் யானை தந்த வெண்டை, இதுவுமே வந்துட்டு ஒரு சில விதைகள் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இது வந்து காராமணி. இதெல்லாம் பார்த்திங்கன்னா மூக்குத்தி அவரை இருக்குது இதில் வந்து. அப்புறம் இது வந்து தூதுவளை விதை. அதுக்கப்புறம் வானம் பார்த்த மிளகா, கொடி செடி, அதாவது லாங் பீன்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி அது இருக்கக்கூடியது. பச்சை கலரு, சிகப்பு வந்துட்டு 2 விதை தான் இருக்குது. அதுவுமே உங்களுக்கு யாருக்கு அதிர்ஷ்டசாலி போகுதுன்னு எனக்கு தெரியல. இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். எல்லாத்தையும் நான் வந்து டீப்பாக போட முடியாது. ஸோ ஓரளவு நான் காட்டியிருப்பேன். எல்லா விதைகளுமே உங்களுக்கு கொடுத்துருக்கேன். மொச்சையெல்லாம் சூப்பராகவே இருக்குது. மொச்சையெல்லாம் ஒரு சிலர் விரும்பியிருக்கீங்க. எல்லாருக்கும் ஓரளவு வந்து மொச்சை விதை வர மாதிரி நான் அதுவுமே ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ விதைகளை கவுண்ட் பண்ணி பார்த்திங்கன்னா 50க்கு மேலேயே தான் வரும். ஸோ அந்தளவுக்கு வந்துட்டு விதைகள் என்கிட்ட இருக்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணி கொடுத்துருக்கேன். நீங்களும் வந்து கார்டனிங் வந்து சிறப்பான முறையில் இலவச விதைகளை வச்சு சூப்பராக வந்து கார்டனிங் பண்ணுங்கள். இதெல்லாம் பிஞ்சு வெள்ளரின்னு சொல்லுவாங்க. அது பாருங்கள், இது வந்து குடைமிளகாய். இதுவுமே வந்துட்டு யார் லக்கி பர்சனோ உங்களுக்கு அது போட்டிருக்கேன். பாருங்கள் வரி புடலை, இதுவுமே 2 போட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி சிவப்பு வெண்டை, இதுவுமே யாருக்கு போயிருக்குன்னு சொல்ல முடியாது. இதெல்லாம் என்கிட்ட மினிமம் ஸ்டாக் இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஸோ இந்த அளவுக்கு நான் வந்துட்டு எல்லாத்தையும் உங்களுக்கு வந்து செலக்ட் பண்ணி கரெக்டாக எல்லாருக்குமே வர மாதிரி கொடுத்துருக்கேன். லைக் வந்து 3 லைக் மேலே கண்டினியூஸாக ஒரு 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் வாங்கினவங்களுக்கு இதில் இந்த சிறகு அவரை நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த மாதிரி நான் இப்போ மறுபடியுமே கொஞ்சம் கீ சில்லி அந்த மாதிரிலாம் வாங்கியிருக்கேன். ஸோ அதெல்லாம் கொடுத்துருக்கேன். புளிச்சக்கீரையெல்லாம் எல்லாருக்குமே கொடுத்துருக்கேன். நீங்கள் ஒரு விதை போட்டு அதை வந்து ஒரு செடி முளைச்சா கூட அதுலேருந்து நிறைய விதைகள் ஷேர் பண்ணிக்கலாம், எடுத்துக்கலாம். நீங்கள் ஒரு பெரிய தோட்டத்துக்கே வந்து விதைகள் பிரித்து கொடுக்கலாம். அந்தளவுக்கு விதைகள் நீங்கள் கலெக்ட் பண்ணலாம். ஸோ ஈஸியான முறையில் அந்த மாதிரி வளரக்கூடிய அந்த விதைகள் தான். ஸோ எல்லாமே உங்களுக்கு என்னால் முடிஞ்ச வரைக்கும் கொடுத்துருக்கேன். மொச்சையெல்லாம் சூப்பராகவே நான் வந்து நட்டு இப்போ வந்து எனக்கு காய்கள் பிடிச்சிருக்கு. சீக்கிரமாகவே அந்த வீடியோவும் நான் போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். என்ன மாதிரி நீங்களுமே உங்கள்கிட்ட கேட்குறவங்களுக்கு கண்டிப்பாக நீங்களும் ஃப்ரீயாக விதைகள் வந்து ஷேர் பண்ணணும். பாருங்கள் மொச்சையெல்லாம் உங்களுக்காக தான் நான் வந்து தோட்டத்தில் வந்து போட்டவங்கக்கிட்ட வாங்கி வச்சுருக்கேன். இதெல்லாம் பாருங்கள், இது பீன்ஸ்லேயே ஒரு வேறு வெரைட்டி. ஸோ எனக்கு வந்து இது மாதிரி யூடியூபர்ஸ் கிட்ட நான் வந்து ஃப்ரீயாக வாங்கினது தான் அந்த பீன்ஸு. அதில் ஒரு 5-6 காய்கள் இருந்தது பாருங்கள். அது வந்து
சோயா பீன்ஸுன்னு சேர்க்க முடியாது. அது நல்ல ஒரு வெரைட்டி தான். நம்ம வந்து தக்காளி சாதம் இந்த மாதிரி பிரிஞ்சு வெரைட்டி சாதம் செய்யும்போதெல்லாம் அந்த மொச்சையை போடுவோம்ல, அந்த மாதிரி ஒரு மொச்சை வெரைட்டி தான். ஸோ எல்லாமே கொடுத்துருக்கேன். எல்லாருக்கும் அது போகுமானா எல்லாருக்கும் ஒரு 10-12 பேருக்கு அந்த மொச்சையெல்லாம் போட்டிருக்கேன். பாருங்கள், இந்த வகையில் நானுமே எல்லாருக்குமே பார்த்து கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தொடர்ந்து வாட்ச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.